என்று நாம் என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். முதல் அம்சம் சகோதரர்களே. இரண்டாவது, மரணத்தை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய பொதுவான வசனங்கள்லாம் எடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, எப்பொழுதுமே மனிதன் நான் அவசரமாக மௌத்தாகுவதற்கு தகுதியானவன் அல்ல அப்படின்னு நினைப்பான். அப்படின்னா என்ன, அல்லாஹ் தஆலா என்னை அவசரமா மௌத்தாக மாட்டான், நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஆள். இது எல்லாருக்கும் இருக்கு, இது புரிஞ்சுக்கோங்க. எப்படி அல்லாஹ் தஆலா என் சேவைக்காக வேண்டி என்னை கொஞ்சம் வைப்பான், அல்லது என் தேவைக்காக வேண்டி கொஞ்சம் வைப்பான். குடும்பத்துக்கு நான் குடும்பத்துக்கு செலவழிச்சிருக்கிறேனா இல்லையா, அப்ப அல்லாஹ் தஆலா என்ன எப்படி எடுத்த என் குடும்பத்தின் நிலைமை என்ன, எல்லாருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இது வெளியே சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க தானே. ஆனா மனதளவுல என்ன நினைச்சிருக்கிறான் தெரியுமா, எல்லார்ட்டையும் இந்த எண்ணத்தை சைத்தான் போட்டு வைப்பான். அல்லாஹ் தஆலா என்னை ஒரேடியா மௌத்தாக்க மாட்டான், நான் என் குடும்பத்துக்கு மிக முக்கியமா செலவழி, நான் போனா யாரு அல்லாஹ் மத்த இடங்கள்ல மௌத்தாக்க வச்சுக்கிறேன், அங்க ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருப்பான் போல. இது நம்மளுக்கு என்னது, அப்படி இல்ல, இப்படி என்ன மனிதன் என்ன செய்யறான் நினைக்கிறான். அது மாத்திரமல்ல, ஆட்சியில் உள்ள என்ன நினைக்கிறான்னா, நான் நிறைய நல்ல சிறந்த எவ்வளவு கேவலமானவன் சிறந்த ஆட்சியரான்னு நினைப்பான். அப்ப நான் சிறந்த ஆட்சி நான் போன நிலைமை என்ன, இந்த கடன் கொடுக்க வேண்டிய என்ன நினைப்பான் தெரியுமா, உடனே அல்லாஹ் என்ன எடுத்தா நான் கடன் எப்படி கொடுக்குறது. அதனால அல்லாஹ் தஆலா நான் தொழுகை பார்த்து, என்ன நோன்பை பார்த்து, என்ன ஜக்காத்தை பார்த்து, என்ன இபாதத்தை பார்த்து கடன் கொடுத்தவர் தான் என்ன செய்வான், மௌத்தாக்குவான். இது ஒவ்வொரு மனிதன். இன்னும் சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் பெரிய இந்த சமுதாயத்துக்கு மிக முக்கியமான தர்மவாளியாக இருக்கிறேன், சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன், அல்லாஹ் தஆலா என்ன கொஞ்சம் எடுக்க மாட்டான், கொஞ்சம் ஒரு 10 வருஷமாவது என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா என்ன கொஞ்சம் சேவை செய்ய வச்சுட்டு தான் அல்லாஹ் தஆலா மௌத்தாக்குவான். மறந்துடுறாங்க. சஅத் இப்னு முஆத் மரணித்தார்கள், பெரிய பெரிய முஸ்அப் இப்னு உமைர் மரணித்தார்கள், நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள், நபிமார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், தாபீன்கள் கொல்லப்பட்டார்கள், உமர் இப்னு கத்தாப் முஸல்லாவில் கொல்லப்பட்டார்கள், அலி ரலியல்லாஹு பள்ளிக்கு வருகின்ற பொழுது கொல்லப்பட்டார்கள். மறந்துடுவாங்க. அவர்களை விடவா நம்ம முக்கியம் இந்த சமுதாயத்துக்கு, அவர்களை விடவா நம்ம முக்கியம் கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிற நேரத்தில் சஅத் இப்னு முஆதை விட ஒரு முக்கியமான நபர் இருப்பாரா? சஅத் இப்னு முஆத் ரசூலுல்லாஹ்வோட மடியில கண்ணீர் வடித்துக் கொண்டு மரணிக்கலையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு பாருங்க. ஆனா மனசு என்ன சொல்லும் தெரியுமா, நம்ம முக்கியம், நம்ம மிக முக்கியம், நம்ம அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், அவசரமா மரணிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். மரணிச்சவங்க எல்லாரும் அப்படி நினைச்சவங்க தான், மரணிச்சவங்க எல்லாம் நினைச்சவங்க தான், மிஞ்சியோ நம்ம இவ்வளவுதான், நம்மளும் அதே கேட்டகரிக்குள்ள வருவோம். இது இரண்டாவது. அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தான் என்ன செய்வான் சொன்னால், சர்வசாதாரணமாக நேரம் என்று வருகிற நேரத்தில், நல்லது என்று வருகிற நேரத்தில், எப்படி தூக்கத்துக்கு என்ன சொல்லுவான், அலைக்கலைலும் தவீல் ஃபர்குத், உனக்கு நீண்ட நேரம் டைம் இருக்குது, தூங்குது, 5 நிமிஷம் தான் இகாமத்துக்கே இருக்கும். ஆனா ஷைத்தான் என்ன சொல்லுவான், இந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் ஆழமா தூங்கிடலாம், இந்த 5 நிமிடத்துக்குள் நம்ம கொஞ்சம் ஆழமாக தூங்கி விடலாம் அப்படின்னு தான் ஷைத்தான் என்ன செய்வான் சொல்லுவான். நியாயமாவும் நம்மளுக்கு படும் அந்த நேரத்தில், அலைக்கலைலும் தவீல் ஃபர்குத். இதுதான் சைத்தானுடைய விஷயம். எந்த ஒரு விஷயத்தை செய்ய போவதாக இருந்தாலும் நமக்கு டைம் இருக்குது அப்படின்ற மனோநிலையை தருவதில் ஒரு இன்னொரு வடிவம் தான் இந்த மரணம். மரணம் கண் முன்னால தாய் மரணிப்பான், தந்தை மரணிப்பாங்க, நம்மளே அடக்கிட்டு வந்திருப்போம், குழந்தை மரணிச்சிருக்கும், நாம அடக்கிட்டு வந்திருப்போம், நமது நெருங்கிய நண்பர்கள் மரணித்திருப்பார்கள், நம்ம அடக்கிட்டு வந்திருப்போம், நம்ம உறவுகள் மரணிச்சிருக்கும், நம்ம அடக்கிட்டு வந்திருப்போம், அடக்கியாண்ட ஒரு மன்னன் மரணிக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இதுக்கு மத்தியிலும் நான் மரணிக்க மாட்டேன்னு நினைப்போம். முன்னால எக்ஸிடென்ட் நடக்கும், பின்னால எக்ஸிடென்ட் நடக்கும், ரைட்ல நடக்கும், லெப்ட்ல நடக்கும், நம்மளுக்கு நடக்காத மாதிரியே இருக்கேன், நம்ம இன்னும் ஒழுங்கா நடக்கல, நம்மளுக்கு இன்னும் ஒழுங்கா என்ன செய்யல, ஒரு எக்ஸிடென்ட் படல, படாத வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு தெரியுமா, நம்மளுக்கு படாது போல இருக்கு, நம்ம எப்பயும் கரெக்டா தான் என்ன செய்யறோம், போறோம் போல இருக்கு, நம்ம திறமை போல இருக்குது. அல்லாஹ் காப்பாத்தி கொண்டிருக்கிறான், உங்களுக்குரிய நேரத்தை அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கிறான், அதுக்குரிய டைம் உங்களுக்கு வரவில்லை அப்படின்னு நினைக்க மாட்டோம். வீதியை கடக்கிறோம், எந்த நேரம் நம்ம அசால்ட்டா கடப்போமா இல்ல, பார்த்து பார்த்து கடப்போம். சில நேரங்கள்ல நம்ம போவோம், கொஞ்சம் செகண்ட்ல பஸ் தாண்டி போய் நம்ம பின்னுக்கு வந்துருவோம், நமது அறிவில்லது, நல்ல காலம் தப்பிட்டோம் அப்படி என்று சொல்லிட்டு, நம்ம இயற்கையிலே அப்படி நம்மளுக்கு ஒரு உணர்வு ஒன்று இருக்குது, அப்படி நம்ம உணர்வுக்கான திறமையை கொடுத்துட்டு அது. ஆனா அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா காலம் இருப்பதனால் அந்த இடத்துல காப்பாத்தினா, அவ்வளவுதான். இதை விட கவனமான போனவங்க மௌத்தாயிப்பாங்க. நீங்க கவனம் இல்லாம போய் எல்லாம் காப்பாத்திட்டான், கவனமா போனவன் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருப்பான், எடுத்து இருப்பான். அப்ப என்ன மனிதன் உணர மறுக்கிறான்டா, முடிவெல்லாம் அறிவால தப்புறேன்னு நினைக்கிறான், முடிவிலிருந்து தப்புறதெல்லாம் அறிவால தப்புறேன்னு நினைக்கிறான். பிழை. முடிவுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது, முடிவுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லாஹ் தஆலா முடிவொண்டு எழுதி இருந்தான்டா, லா யஸ்தக்திமூன ஸாஅத வலா யஸ்தஅখিরூன், ஒரு கணப்பொழுதே அவன் பிந்தவும் மாட்டான், அவன் முந்தவும் மாட்டான். இது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விதி. அப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி அல்லாஹ் தஆலா இதை செய்வான்? எனவே இரண்டாவது கட்ட நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, மரணம் என்பதை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் அப்படித்தான் ஷைத்தான் எண்ணத்தை போடுவான். நான் அப்படி இல்லை, அதனாலதான் நம்ம மரணத்தை எங்களை விட்டு தூரமாகவே நினைச்சு கொண்டிருக்கிறோம், தூரமாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் அப்படி இல்லை, எனக்கு அப்படி இல்லை நினைக்கிறோம். அந்த நிமிடம் பார்த்து அந்த உணர்வுக்குள்ளாகிறோம். ஒரு மரண செய்தி, நெருக்கமானவருடைய மரண செய்தி கண்டா, நெருக்கமான ஒரு மரண காட்சி கண்டால் அந்த உணர்வு கிட்ட நெருங்குறோம். நெருங்கினாலும் கொஞ்ச நேரத்தில் செஞ்சுதான் சைத்தான் அதை பெரும் பிரச்சாரம் செஞ்சு நம்மளை விட்டு தூரமாக்கி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் எங்களை தாமதிக்க செய்து கொண்டே இருக்கிறான், இறைவனை விட்டு தூரமாக்கி கொண்டே இருக்கிறான். அதனால்தான் ஒரு அறிஞர் சொல்றார், இன்னமா அந்த ஐயாமு, நீ மனுஷன் நினைச்சிடாத, நீ சில காலங்கள் தான், ஐயாம் பீரியட். அதாவது சில நாட்கள் கடந்து விட்டால் உன்னில் சில பகுதிகள் போய்விட்டன என்பது அர்த்தம். உன்னில் சில பகுதிகள் போய்விட்டன என்று அர்த்தம்.
இப்படி புரிஞ்சுக்கன்னு சொல்றான். காலம் போக போக என்ன அர்த்தம்? நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது கட்டம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மரணிக்க மாட்டேன் என்று ஷைத்தான் வைக்கக்கூடிய அந்த சிந்தனை இருக்கிறது. மரணிக்க மாட்டேன் நினைக்க மாட்டோம், இப்போ மரணிக்க மாட்டேன், கொஞ்சம் டைம் போகும், என் வேலையெல்லாம் முடிஞ்ச நான் மரணிப்பேன் இப்படி நினைக்கிறமே, இது ஷைத்தான் தரக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அன்புள்ள சகோதரர்கள், இது என்ன செய்யும் தெரியுமா? இந்த சிந்தனை எங்கள்கிட்ட தொடர்ந்து இருந்தா என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா? திடீரென மரணம் வந்தால் நாம் அந்த மரணத்தை உணர்வு ரீதியாக எதிர்க்க ஆரம்பிக்கும். உணர்வு ரீதியாக அந்த மரணத்தை விரும்ப மாட்டோம். அந்த மரணம் வந்து எங்களுக்கு